நாம எவ்வளவு முயற்சி பண்ணி கடின உழைப்ப போட்டாலும் நமக்கு கிடைக்கிற வெற்றி தாமதமாகுதுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கான கதை தாங்க இது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் எறும்பும் பறவையும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குது. அந்த மலை உச்சியை யாரு முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு. ஆனா பறவை அந்த எறும்பை பார்த்து ஏளனமா சிரிக்குது. ஏன்னா பறவைக்கு தெரியும் அந்த மலை உச்சியை சீக்கிரமா தொட போறது தான் தான் அப்படின்னு. அதனால சீக்கிரமா பறந்து போய் அந்த மலை உச்சியை தொட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது எறும்பு மெதுவா நகர்ந்து பாதி தூரத்தை கூட கடக்கல. இத பார்த்த பறவை அந்த எறும்பு கிட்ட சொல்லுச்சு, எனக்கு அப்பவே தெரியும் உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. ஆனா எறும்பு அந்த போட்டியை கைவிடலைங்க. கொஞ்ச நாள்லயே அதோட விடாமுயற்சியில அந்த மலை உச்சியை தொட்டுருச்சு. அந்த வழியா வந்த பறவை இதை பார்த்து ஆச்சரியமாகுது. உடனே அந்த பறவை கிட்ட அந்த எறும்பு சொல்லுது, வெற்றிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். சிலவங்களுக்கு அது சீக்கிரமா கிடைக்கும், சிலவங்களுக்கு அது லேட்டா கிடைக்கும். எப்போதும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த எறும்பு பறவை கிட்ட சொல்லுச்சு. அது நமக்கு சொல்ற பாடம் தாங்க. எப்போதுமே நம்மளோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது என் உலகம். நான் உங்கள் நித்யா பாலசுப்ரமணியம்.